சொல்லுங்கண்ணா. என்ன விஷயம்? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை கிரிஷ். ஆனால் இதை பேசவும் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. அண்ணா என்னண்ணா, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? என்னண்ணா, எதுவும் கேஷ் எதுவும் தேவைப்படுதா? எதுவும் இருந்தாலும் சொல்லுண்ணா. எவ்வளோ சொல்லு, இப்போவே செக் போட்டு தரேன். சொல்லுண்ணா. நீ வேற, அதெல்லாம் நீ அளவுக்கு மீறி எக்கச்சக்கமாக கொடுத்துட்டேன். இனிமேலும் உங்ககிட்ட வாங்கினேன்னா அது நல்லா இருக்காதா? ஆனால் நான் பேச வந்தது கேஷ் விஷயமா தான். அண்ணா என்ன எக்கச்சக்கமாக கொடுத்துட்டேன்? என் அண்ணனுக்கு செய்யாம வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எது வந்தாலும் சொல்லுண்ணா. எது கேஷ் விஷயம் சொல்கிறீங்க? யாருக்காவது கொடுக்கணுமா? யாருக்காவது வாங்கியிருக்கியா? சொல்லுண்ணா. இங்கே பாருண்ணா, உனக்கு எதனா கேஷ் வேணும் அப்படின்னா என்கிட்ட மட்டும் கேளு. வெளியிலலாம் நீ யார்கிட்டயும் வாங்க வேணாம். அப்படி யார்கிட்டயும் வாங்கி எதனா விஷயத்த மாட்டிக்காதண்ணா. சச்சா, டேய், அப்படிலாம் இது வரைக்கும் யார்கிட்டயும் வாங்கினது இல்லைடா. வாங்கணும்னு நினச்சது கூட கிடையாது. நீ இருக்க, அம்மா அப்பா இருக்காங்க, உங்களெல்லாம் மீறி நான் ஏன்டா வெளியில் போய் வாங்க போகிறேன்? அதெல்லாம் இல்லை. இது பூமி விஷயமா தான். அண்ணியா? என்னண்ணா? அன்னிக்கு என்ன? ஏம்மா எது வந்தாலும் கொஞ்சம் சொல்லணும் சீக்கிரம். அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை அன்னைக்கு ஏதாவது கேஷ் தேவைப்படுதா? எது வந்தாலும் சொல்லணும். டேய், உங்கள் அண்ணி என்ன, இன்னைக்கு இருக்கிற பொம்பளைங்க எல்லாருக்குமே எப்பவும் கேஷ் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். அவங்களாம் எப்போ கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது என் பிஸ்னஸ் விஷயமா உன் அண்ணி எதனா வந்து உங்ககிட்ட காசு வேணும்னு கேட்டான், இல்லைன்னு சொல்லிட்டான். என்னென்ன பேசுகிறேன்? அண்ணி வந்து கேஷ் தேவைப்படுதுன்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்கிறதா? அண்ணா, நான் இது வரைக்கும் அன்னிக்கிட்ட அப்படிலாம் பேசுறதே கிடையாது. அண்ணி கேட்டு சான்ஸே இல்லைண்ணா. அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இப்போ எதுக்கு அப்படி சொல்லணும் சொல்கிறேன்? கிரிஷ், நான் உன் அண்ணன் தான், அவன் உன் அண்ணி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எங்களுக்கே நீ அள்ளி கொடுத்துட்டு இருப்பியான்? ஏற்கனவே பிஸ்னஸ்னு பூமி கேட்டான்னு நீ நிறைய கொடுத்துட்டேன். என்னால் எந்த பிஸ்னஸையும் ஒழுங்காக ரன் பண்ண முடியல. அது என் நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் நல்லது நினச்சி தான் இறங்குறேன். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே லாஸில் தான் போய் முடியுது. உன் அண்ணியும் மறுபடியும் உன்கிட்ட இல்லைன்னா அம்மா அப்பா கிட்டன்னு கேஷ் கேளு, நம்ம மறுபடியும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. பிஸ்னஸ்ங்கிற விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. அண்ணா என்னண்ணா, அப்படிதான் மனசு விட்டுறாத. கண்டிப்பாக உன்னால் முடியும். இப்போ உனக்கு டைம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ பாருண்ணா, அப்படிலாம் நீ மனசு விட்டுறாத. அன்னைக்கு ரொம்ப நாள் ஆசைண்ணா நீயும் இந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு. நீ பாருண்ணா, அண்ணியோட ட்ரீமை நீ தானே நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு வேண்டாம்னு சொன்னால் எப்படிண்ணா? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லாத, மனசு விட்டுறாத. எப்பவும் நான் கூட இருக்கேண்ணா. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, எல்லாமே நான் பண்ணுறேன். இங்கே பாருண்ணா, என்கிட்ட கேட்கணுமே என்ன தயங்கிட்டுலாம் இருக்காத. எதுவாக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா. ஏய், நீ ஹெல்ப் பண்ணாமலா? இப்போ வரைக்கும் நீ தானே பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் உன்னை தொலை பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லைடா. நீயே ஆல்ரெடி மனசு உடஞ்சு போயிருக்க. உன் லைஃபே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு ஒரு அண்ணனை நான் தானே உனக்கு உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு இன்னும் மேற்கொண்டு உன்கிட்ட நான் உதவி வாங்கிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காதுடா. அதுக்கு தான் சொல்கிறேன், பூமி வந்து எதனா பிஸ்னஸ் பண்ணணும், நீ இவ்வளோ கொடுக்குறீஷ் அவ்வளோ கொடுக்குறீஷ்னு கேட்டா ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கல்லிடா. பூமிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவளோட ஆசைகள் பெருசு தான். அவள் எப்பவுமே இந்த ஆசையை வச்சுட்டே தான் இருக்கான். ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. இப்போ நான் போய் பார்த்துட்டு இருக்க வேலையே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேலை நிரந்தரமாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும். எனக்கு என்னடா போகிறேன்? அம்மா அப்பா நீ எல்லாரும் எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க. அதை விட எனக்கு வேறு என்னடா வேணும்? எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, அழகான பொண்டாட்டி, அன்பான குழந்தை. இதை விட எனக்கு வேறு என்னடா வேணும்? இவ்வளோ இருக்குல்ல, இது போதும்டா. இங்கே பாரு, பூமி வந்து கேட்டால் தயவு செஞ்சு ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிடு. மேற்கொண்டு நீ கேஷ்னு எதுவும் கொடுக்காதடா. நிறைய எங்களுக்காக நீ செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்பை பாருடா. அம்மா உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன, அம்மா இன்னைக்கு நேரத்தை வருத்தப்பட்டு இருக்காங்க? ரோகிணி என்னை விட்டு போனதுலேருந்து தானே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ண்ணா. அதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பாருங்கண்ணா, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன். உங்களுக்கு நானே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தரேன். டேய், இவ்வளோ நேரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தெரியும். நீங்கள் பாருடா, நீ எனக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தர வேணாம். இதெல்லாம் விட்டுட்டேன், உன் லைஃப்பை பாருடா. அம்மா உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்கடா. நேற்று கூட என்கிட்ட அவ்வளோ சொல்லி ஃபீல் பண்ணாங்கடா. டேய், அதான் ரோகிணி வர மாதிரி தெரியலடா. ரோகிணியை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டேன். வேற வாழ்க்கைக்கு போகலாம்லடா. உன் குழந்தை என்னடா பண்ணா? அந்த குழந்தை ஆகும்போது எங்களுக்கே மனசு வலிக்குதுடா. அம்மா சொல்கிற மாதிரி வேற கல்யாணம் தான் பண்ணிக்கேன்டா. அவள் தான் உனக்கு வேணான்னு டைவர்ஸ் பண்ணுறான்றால, அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. ஏன்னா அண்ணி உன்னை விட்டுட்டு போயிட்டான், நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பியா? டேய், என்னடா கேட்குறான்? அவன் எப்படி என்னை விட்டுட்டு போவான்? அவன் என் மேலே உயிரே வச்சிருக்கான். அவள் கண்டிப்பாக போக மாட்டாடா. அப்படி தானே ரோகிணி இருந்தான். இப்போ கொஞ்ச நாள் அவள் சரியில்லை. திரும்பி என் ரோகிணியாவே வருவானா? அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் ரோகிணி வந்தா அவன் மனசு வருத்தப்படணும். எனக்கு இன்னொரு கல்யாணத்துலாம் ஈடுபாடு கிடையாது. எனக்கு என் ரோகிணி வேணும். அவள் கண்டிப்பாக மனசு மாதிரி வருவானா? டேய், இப்படி நினச்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தொட போதுறான். இது 5-6 மாசம்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்னும் கூட காத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆக போதுறான். நீ இன்னும் என்னடானா அவள் வருவான்னு நினச்சிட்டு இருக்கான்.
அவகிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததுதான் மிச்சம். அப்பதான் மனசு மாறுற மாதிரி தெரியலையே. டேய், அவளுக்கும் நீ வேணும்னு நினைச்சிருந்தானா நீ போய் முதல் தடவை கூப்பிடும் போது ஓடி வந்திருப்பாடா. எத்தனை தடவை நீ அவளை பார்க்க போயிருக்கா? ஒரு தடவையாவது உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சிருக்கானா? நீ வரதை கேள்விப்பட்டதுமே அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறா. ஏன் உன் போனை இன்னி வரைக்கும் எடுக்கிறாளாவா? அப்போ அவள் டோட்டலாக உன்னை அவாய்ட் பண்ணிட்டானா? அப்படி இருக்கிறவளை எதுக்குடா நீ வருவான்னு காத்துட்டு இருக்கான்? இங்க பாரு கிரிஷ், என் லைஃபும் உன் லைஃபும் ஒன்றும் கிடையாது. பூமி மாதிரி ரோகிணி இருந்தா நானே சொல்லுவேன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. ஆனா ரோகிணி அப்படி இல்லைல்ல. ரோகிணிக்கு என்னமோ ஆயிடுச்சுதான். நீயும் அவளை மாத்திடலான்னு பார்த்த, அது முடியலல்ல. அது முடியலன்னும் போது நம்ம அதையும் நினைச்சிட்டு இருந்தா வேஸ்ட். உன் குழந்தைய பாருடா, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்டா. இங்க பாரு, உன் அம்மாவா நம்ம அம்மா தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கேன், நம்ம பேத்தி வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு. இப்ப எல்லாரையும் வருத்தப்பட விட்டுட்டு நீயும் வருத்தப்பட்டுட்ட. இது நல்லவாடா இருக்கு. இங்க பாரு கிரிஷ், ஒரு அண்ணனா நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். உன் குழந்தை ஒரு அம்மா கூட இருந்து வளரணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணு. உன் குழந்தை ஒரு அம்மாவோட அரவணைப்புல வளரணும். அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. உனக்கு ஒரு ரோகிணி வேணும்னு உன் குழந்தையோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், குழந்தை அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஆமா, நான் பாப்பா தான் அழுறோம். அன்னைக்கு பாப்பா தூக்கிட்டு போனாங்க. ஆனா குழந்தைங்க அழுதுட்டு இருக்கான்னு தெரியலையே. பூமி தூக்கிட்டு போனாலா? பூமி குழந்தை அழ விட மாட்டாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏதாவது சொன்னா உனக்கு கோவம் மட்டும் வந்துருது. இன்னைக்கு நான் பேச்ச கேட்பான்னு தெரியல. அந்த குழந்தை இப்படி வீர் அழுது கேட்க கூட முடியல. உனக்கு இன்னும் என்னதான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை அழுது என்னால தாங்கிக்க முடியல. இவன் எப்படிதான் பார்த்துட்டு சும்மா இருக்கான்னு தெரியல. குழந்தை மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா அந்த குழந்தைக்காக ஒரு அம்மா வேணும்னு கேட்டா கொஞ்சம் கூட காதல் வாங்கிக்க மாட்டான். இப்ப குழந்தை பாரு, தொண்டை தண்ணி வத்து கத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னு தெரியல. போய் நம்மளாவது குழந்தை தூக்கும். சரிண்ணா, நான் போய் என்னன்னு பாக்குறேன்னா, குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கான். எதுக்கு அழுறான்னு தெரியல. நான் போய் பாக்குறேன்னா. டி கிரிஷ், இப்போ உன் மனசை கொஞ்சம் மாத்திக்க முயற்சி பண்ணு. குழந்தை அழுறத கேட்டல, குழந்தை அழுறத கேட்க எங்களாலே முடியும். உன்னாலே முடியலன்னா எனக்கும் தெரியும். ஆனா நீ தூக்கி இவ்வளவு நான் தூக்கி சமாதானப்படுத்த முடியாது. ஒன்னு அம்மா வரணும், இல்ல பூமி வரணும். எல்லா சமயமும் நம்ம இவங்களை எதிர்பார்க்க முடியுமா? அந்த குழந்தைக்குன்னு ஒரு அம்மா வேணும்டா. அவ கூடவே இருந்தாலும் அந்த குழந்தைய அழாம பாத்துக்க முடியும். நீ பாரு கிரிஷ், கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடு. சரி வா, நானும் வரேன். என்ன பண்றான்னு தெரியல பூமி. வா, குழந்தை போய் பார்ப்போம். அம்மா, என்னடா அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை ரூம்ல விட்டு வந்துட்டியோ? குழந்தை வீர் கத்திட்டு இருக்கா. உன் காதுல விழுதா இல்லையா? என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த குழந்தை அந்த அளவு கத்திட்டு இருக்கு. நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? என்னது, குழந்தை ரூம்ல இருக்காளா? அம்மா கிருஷி எதுவும் சொல்லாதீங்க. குழந்தை ரூம்ல இல்ல, குழந்தை பூமி கிட்ட இருக்கான். என்னன்னு தெரியல, பூமி ரெஸ்ட் ரூம் போயிட்டாலா என்னன்னு தெரியல. குழந்தை அழுதுட்டு இருக்கான். நாங்களும் அதுதான் பார்க்கலாம்னு இருந்தோம். நீங்க அதுக்குள்ள கிருஷி கத்திட்டு இருக்கீங்க. என்ன பண்றது வினோத்? எனக்கு இவன் கோவம் தான் வருது. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இவனை பார்த்து வச்சுட்டு இருக்கேன். இவனை ஆல்ரெடி மனசு அளவில் வந்து போயிருக்கானு. இவனை எதுவும் பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுன்னு நானும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி தான் இருக்கேன். கேட்டல்லடா, அந்த குழந்தை எந்த அளவுக்கு வீர் கத்திட்டு இருக்கேன்னு. இவன் மனசு இன்னைக்குதான் இறங்குன்னு தெரியல. நானும் ஒரு பெத்தவதான்டா, நானும் ஒரு தாய் மனசு இல்லையா? என்னாலும் இதை கேட்டுட்டு இருக்க முடியல. அதனால இப்படி குதிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு கிருஷ், தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வழியை பாரு. சும்மா ரோகிணி கட்டிக்கிட்டாளா? அதை அப்படி உனக்கு ரோகிணி தான் வேணும்னா அவ கையில கால விழுந்தாவது கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணு. இல்லைனா இந்த அம்மா என்ன சொல்லணும் அதுக்கு வழி வகுக்குத பாரு. அம்மா கோவப்படாதீங்க, அவன் கண்டிப்பா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். கிருஷ், ஓ நீ முதல்ல போய் குழந்தை பாரு, நானும் வரேன். வா. பாரு கிருஷ், என்னடா அம்மா ஓயாம இப்படியே சொல்லிட்டு இருக்காளேன்னு நினைச்சு இனிமேல் வருத்தப்படாத. அம்மா என்ன சொல்றேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. டேய், உன் வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தையோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழியை அமைச்சு கொடுறா. அதுதான் நான் என்ன கேட்கிறேன். ஏன் அழறீங்க? அத பெருமை வந்துட்டால அழாதீங்க தங்க, அழாதீங்க. ஒஜ்ஜி குட்டிலாம் எங்க தங்கலாம் ஆண்டி தங்கம், எதுக்குமா அழறீங்க? அத பெருமை இருக்கலாம். அழக்கூடாது எங்க போல தங்க தெரியுமா? கொஞ்சம் வேலையா இருந்ததா போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க போன? குழந்தை எவ்வளவு அழுதுட்டு இருந்தா பாத்தியா? ஆமாங்க, கொஞ்சம் துணி இருந்தது ஊற வச்சுட்டு வரலாமே போனேன். அதுக்குள்ள இவன் தேட ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அதாங்க சாரி கிரிஷ், பாப்பா தூங்காலன்னு விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள முடிச்சிட்டு அழுவான்னு நான் எதிர்பார்க்கல. சாரி கிரிஷ். எதுக்கு நீ சாரிமா? அவ எப்பவுமே கூட ஆள் இருக்கணும்னு நினைப்போம். ஆள் இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவோம். சரி பாப்பா, நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன கிரிஷ், அண்ணி மேல எதுவும் கோவமா? ஐயோ அண்ணி, போகலாம் இல்ல அண்ணி, உங்களுக்கும் வேலை இருக்கலாம். அதான் குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கொடுங்க, எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை. நான் பெட்ரூம் தான் போறேன். நான் குழந்தைய கூட்டிட்டு போறேன். கொடுங்க. கிரிஷ், நான் வேணும்னா விடலப்பா, கொஞ்சம் வேலை இருந்ததா. ஆனா இவ தூங்காலன்னு விட்டுட்டு போனேன். இல்லைன்னா நான் எப்படி வேணா உனக்கு தெரியும்ல. அண்ணி நீங்க சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? நீங்க குழந்தை எப்படி பாத்துப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, நீ கொடுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. கொடுங்க பாப்பா, கொடுங்க. என்ன கோவம் இல்லைல்ல? அண்ணி கோபமா உங்க மேலையா? இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு உங்க மேல கோபம் வராது. நீங்க எப்படின்னு தெரியாதா?
கொடுங்க நீ ஏ பூமி அவன் தான் அவ்வளவு தூரம் கேட்கறாங்க கொடு அவன் வேற அழுதுட்டே இருக்கால கொடு அவன் கிட்ட போனவா சமாதானம் ஆகிறானே பாப்போம் கொடு சரிங்க இந்த கிரிஷ் அப்ப தூக்கிட்டாலும் நம்ம ரூமுக்கு போலாம் அழக்கூடாது அழுதுட்டாங்க சரிம்மா அது அப்பா கிட்ட வந்துச்சுன்னா அப்பா பாத்துக்கிறேன் அழக்கூடாது கிரிஷ் அம்மா சொல்லுங்க நான் சொன்னதை மனசு வச்சிருக்கியா கொஞ்சம் யோசிச்சு பாரு யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாயிடு எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கீங்களா இந்த டைம்குள்ளார நான் எப்படியாவது ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பார்க்குறேன் ஒருவேளை என்னால் இந்த டைம்குள்ளார ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல அப்படின்னா நீங்க என்ன நினைச்சீங்க அதை பண்ணுங்க இந்த கிருஷி ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன் திடீர்னு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்றா இது தப்பாச்சேன் இது நடக்கக்கூடாது இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தானே இவ்வளோ தூரம் நான் போராடிட்டு இருக்கேன் இவன் என்ன திடீர்னு மனசை மாத்திக்கிட்டான் இவன் மனசு மாறக்கூடாது நான் மாறவும் விடக்கூடாது ஏண்டா நீ தனி மரமா இருக்கணும் தானடா நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்கேன் ரெண்டாவது கல்யாணத்துக்கு எவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிறேன் நடக்க விட மாட்டாடா இந்த பூமி நான் இங்க தானே இருக்கேன் இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் உண்மையாக சொல்றேன் அம்மா நீங்க சொல்ற டைம்குள்ளார ரோகிணி வரலன்னா நீங்க நினைச்சதை செய்யுங்க நான் அதுக்குள்ளார ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயோ கிரிஷ் ஒன்னு ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வரணும்டா இதுதானே நான் எதிர்பார்க்கறேன் இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இதுதான் நடக்கணும்னு நான் சொல்லல இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரி ரோகிணி திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லையா இந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவை இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரணும் அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அவ்வளவுதான் அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைக்கு அம்மா கண்டிப்பா வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குமா என் ரோகிணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா இங்க பாரு கிரிஷ் மறுபடியும் நான் சொல்றேன் ஒருவேளை ரோகிணி வரல அப்படின்னா அம்மா என்ன முடிவு எடுக்கணும் அதுதான் செய்யணும் சரியா ரோகிணி வருவாம்மா ஒருவேளை அவ வரலனா நீங்க என்ன நினைச்சீங்களோ அது தாராளமா பண்ணுங்க இது போதும் கிரிஷ் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் இது போதும்டா இனிமே என் பேத்தி வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் இது போதும் இங்க பாரு நீ போய் ரோகிணி வீட்டுக்கு கூட்டி வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணு அவன் எப்படியாவது வீட்டுக்கு வந்தா போதும் ஒருவேளை அவ வரலனா கண்டிப்பா என் பேத்திக்கு ஒரு அம்மா இந்த வீட்டுக்கு வருவா இந்த 6 மாசத்துக்குள்ளார என் பேத்திக்கு ஒரு அம்மா இந்த வீட்டுக்கு வந்தே ஆவா என்னது உங்க பேத்திக்கு ஒரு அம்மா இந்த வீட்டுக்கு வருவாளாம் வருவா நான் இருக்கிற வரைக்கும் எவ்வளையும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க விட மாட்டேன் உங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் நல்லா இருக்காது நான் நல்லா இருக்க விட மாட்டேன் ஐயா சாப்பிட்டே இருங்க இன்னும் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கேன் இன்னொன்னு எடுத்துட்டு வரேன் ஐயோ ராஜா இது போதும் இதுக்கு மேல எனக்கு வேணாமா இன்னும் அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வராதுமா ஒரு மாதிரி நெஞ்சு போட்டு கரிச்சிட்டே இருக்கும் இது போதுமா என்னங்கய்யா ரெண்டு தோசை போதுமா போதும்டாமா இது போதும் சரிங்கய்யா சார் நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வரேன் தெய்வமே இட்லி பிடிக்காம தான் சொன்னேன் அதுக்கு நீ இப்படியா அம்மா இது போதுமா இன்னும் அதிகமா வேண்டாம் நான் இவ்வளவு சாப்பிட்டதே கிடையாது என்ன சார் இப்படி சாப்பிடுறீங்க அப்போ வெளிநாட்டுல இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அதான் இப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட வேணாமா ஒரு ஆம்பளை பையன் எப்படி சாப்பிடணும் தெரியுமா நல்லா சொல்லுறாதான் இவன் எப்பவுமே சாப்பாடு எட்டி மட்டும் தான் பார்ப்பான் அது அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டான் அவங்க அம்மாவும் நிறைய சொல்லிட்டான் அவன் கேட்கற மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னாவது கேட்கறானு பார்ப்போம் சொல்லுமா நீங்க கவலைப்படாதீங்கய்யா நான் இருக்கேன்ல நான் எப்படி பாத்துக்கிறேன் அப்படி பாத்துக்கிறேன் என்ன கிருஷ்ணா சார் சாப்பிடாம போவீங்க சாப்பிடாம பண்ணு விட்டுருவியா என்ன அதெல்லாம் இல்ல ராதா சொல்லியாச்சுல கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படி வாங்க வலிக்கும் ஐயா பாத்தீங்களா பார்த்துட்டு தான் இருக்கேன் பரவாயில்லையே வந்த ஒரே நல்ல என் பையனை உன் சொல் பேச்சு கேட்கற மாதிரி மாத்திட்டியே இப்படி இருந்தா நல்லதுதான் இவனை எப்படியாவது நல்லா சாப்பிட வச்சிருமா அது போதும் எனக்கு நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்புறம் இன்னும் பாயாசம் எடுத்து வந்திருக்கேன் நான் வேற ஒருத்தி கையில வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன் இன்னும் சார் உங்களுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்கல்ல காலையில செஞ்சேன் நீங்க சரியா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியல நான் வேற வேலைக்கு போகணும்னு அவசரத்துல ஓடிட்டேன் அதான் இப்பவும் மறுபடியும் செஞ்சேன் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களாமா கூடுறாதா அது ஒண்ணு செஞ்சு நான் சாப்பிடாம இருப்பேனா காலையில செம்ம டேஸ்ட் இன்னொரு கிளாஸ் வேணும்னா கேட்கலாம்னு நினைச்சேன் சரி நீ தான் ஓடிட்டியே அப்புறம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் பரவாயில்ல என் மனசுல நான் என்ன நினைச்சனோ அது நீ உடனே செஞ்சுட்ட பாரு எனக்கு பாயாசம் வேணும்னு நினைச்சேன் நீ தான் எடுத்துட்டு வந்துட்டேன் சீக்கிரம் அந்த கிளாஸ் ஊற்றி கொடு ராதா நீ சூப்பர் நான் மனசுல என்ன நினைக்கிறனோ அது நீ உடனே செஞ்சிட ஐ லைக் இட் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன் கட்டுக்கடங்கா என்ன அலைகள் ரெக்கை விரிக்கும் ரெண்டு விழிகள் கோர பாயும் கரம்பக்காரனவனே ஐயா என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு பாயாசம் கிடையாது
உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கலாம், உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? மன்னிச்சிடுங்க ஐயா. ஒரு அரை கிளாஸ். வாய்ப்பே இல்லை, சாரி. அப்பா பரவாயில்ல, நான் கூட ராதா மனசு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ராதா கீப் இட் அப், நீ இப்படியே இரு. பாப்பா ஆல்ரெடி சுகர் எக்கச்சக்கமா ஏறி போயிருக்கு. பாயாசம் வேணும் உங்களுக்கு, பாயாசம். வீட்டில் ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டேன், ஸ்வீட் நல்லாவே சாப்பிட்றீங்கப்பா. எழுந்துறீங்க, சாப்பிட்டுட்டீங்கன்னா போய் பாடுங்க. டேடி இப்படி எல்லாம் பழி வாங்கலாமா? அப்பாவுக்கு ஒரு அரை கிளாஸ் தான். அப்பா வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்க. நான் இப்போ உங்க பையனா சொல்லல, ஒரு டாக்டரா சொல்றேன். வேண்டாம்னா வேண்டாம், போடா. ராதா நீ தருவியா தரமாட்டியா? ஐயா நான் தரமாட்டேன், மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க ரெண்டு பேரும் மேலே செம்ம கோவத்துல இருக்கேன். பேசாதீங்க ரெண்டு பேரும், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். ஓ கோவப்பட மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? ரெண்டு பேரும் மேலே செம்ம கோவத்துல தான் இருக்கேன். சரி ராதா, நீ பரிமாறிட்டினா நீ வீட்டுக்கு கிளம்பு, சரியா? கண்டிப்பா ஐயா, நான் வீட்டுக்கு போகாம இருப்பேனா? கண்டிப்பா போவேன். ஆனா அம்மாக்கு மட்டும் கிளாஸ்ல பாயாசத்தை வச்சுட்டு மீதிய பாயாசத்தை நான் கொண்டு போயிடுவேன். அதம்மா இந்த வீட்டுல நான் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன். ஐயா நீங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ணலனாலும் நான் தானே உங்களை நல்லா பாத்துக்கணும், அதானே என் கடமை. அப்ப எப்படி கேட்டாலும் பாயாசம் கிடைக்காது, அதானே? ஆமா. நான் கோவமா போறேன், நான் போறேன். ஏய் ராதா, அப்பா கோச்சிட்டு போறாங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? ஐயோ இது ஒரு டைம் ரெண்டு டைம்ல எனக்கு பயமா இருக்கும், அப்பப்ப இதானே நடக்கும். அதெல்லாம் ஐயாவை நான் சமாளிச்சுப்பேன். நான் காலையில வந்து அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். சரி உங்களுக்கு ஏதாவது கொண்டு வருவா? எனக்கு இதுவே போதும், பாயாசம் மட்டும் கூட, அதை குடிச்சிட்டு நானும் போய் படுக்கிறேன். இருங்க இந்த கிளாஸ் ஊத்தி தரேன். ராதா ஒரு நிமிஷம், நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். ஆல்ரெடி 10:30, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எப்போ சாப்பிடுவேன்? இங்கே சாப்பிடு. இல்ல இல்ல, அங்க சித்தி தங்கச்சி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். யாரு? உங்க வீட்டுல அப்பா உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ போறதுக்குள்ள அங்க கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லு. சும்மா என் காதலெல்லாம் பூசுட்டாத. அப்பா உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. சார் அது என்ன மேடம்? சொல்லுங்க மேடம், புரியல. என்ன மேடம்? சாரி 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 கிருஷ்ணா, மறந்துட்டேன். திடீர்னு வரலாம்ல, பழகணும்ல. பழகுறியோ பழகலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க என்ன வருதோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும். சார்னா இங்க மேடம் பாத்துக்கா. சாரி சாரி சாரி, இதோட மறக்க மாட்டேன் கிருஷ்ணா, போதுமா? வெரி குட், நீ இப்படிதான் இருக்கும். சரி வா, நீங்க சாப்பிடு. இல்ல இல்ல கிருஷ்ணா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல. அதோ என் ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டேன். என்ன கேள்வி, அது ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, எதுக்கு இந்த டவுட்டு? அப்போ ஃப்ரெண்டு சொல்றேன், வா வந்து உட்காரு. நான் உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு. வா. ஐயோ டேபிள்லையா? நான் மாட்டேன், வேண்டாம் வேண்டாம். இது மட்டும் சுந்தரியமாக்க தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏய் என்ன, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? இங்க பாரு, அதெல்லாம் அம்மாக்கு தெரியாது. அப்படியே அம்மாக்கு தெரிஞ்சாலும் நான் பேசிக்கிறேன். வா வந்து உட்காரு. இல்ல இல்ல கிருஷ்ணா, வேண்டாம் வேண்டாம். சுந்தரியமாக்க தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என் வேலைக்கே ஆப்பாயிடும். நான் சொல்றேன்ல, வேண்டாம் வேண்டாம். இப்படியெல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டோம், இரு. இல்ல இல்ல, நீ கைய விடு, அம்மா வந்தாங்கன்னா திட்டுவாங்க. ராதா நான் சொல்றேன்ல, வந்து உட்காரு. வா. கிருஷ்ணா சொன்னா கேளுங்களேன், வேண்டாங்க. அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பா பார்த்தா திட்டுவாங்க. வேண்டாம் கிருஷ்ணா, சொன்னா கேளுங்க. ராதா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், உட்காருமா. அட உட்காருமா. இது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப நாள் அம்மா பார்த்து நீ பரிமாறி இருப்ப, இன்னைக்கு உனக்கு நான் பரிமாறேன். சாப்பிடு சாப்பிடுமா. இல்ல அது ஏய் அம்மா நைட் வரவே மாட்டாங்க, நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. இப்போ பயம் இல்லாம சாப்பிடுவியா? சாப்பிடுமா. என்ன சொல்ற கிருஷ்ணா? அப்ப அம்மா நைட் வர மாட்டாங்களா? ஆமா, அம்மா நைட் வரமாட்டேன், அங்கதான் ஸ்டே பண்ண போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க, அதனால தைரியமா சாப்பிடு. சாப்பிடுமா. சரி. ராதா உனக்கு என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளு, நான் எடுத்து வைக்கிறேன். நீ நல்லா சாப்பிடணும். சாப்பிடு. தாய்ப்பாசம் 10 மாதம் பாரம் தாங்குமே, வாழ்நாளின் மிச்ச பாரம் காதலேந்துமே, நீண்ட நாள் கண்ட கனவு தீரவே, தீர்ந்தவே உன்னை இளமை உறவே, நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தலைவே. அந்த இந்திரலோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு பூவீடம். உன்னது போதும் எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்தவ. இது உண்மையாவே படிக்கிறாளா? அப்படிப்பட்ட நல்லவளா எனக்கு கிடையாது. திடீர்னு புக்கும் கையமா இருக்கா. இவ மட்டும் புக்கும் கையமா இருந்து அது அம்மாவை அப்பாவை பார்த்தா என்ன வேற கரிச்சு கட்டுவாங்களே. லூசா,
படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு செமஸ்டர் கூட கிடையாது. என்ன விஷயம்? ஏய், உனக்கு தெரியுமா நான் படிச்சதே கிடையாதுன்னு? வீட்ல படிச்சது இல்ல, காலேஜ்ல படிச்சிருக்கேன். இப்ப எனக்கு வீட்ல படிக்கணும்னு இருக்கு, அதான் படிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, இது என்னோட பர்சனல். இதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்கா போ. பர்சனலா? இப்பதான் எனக்கு பெருசா டவுட்டே வருது. ஆமா, உண்மையாவே நீ காலேஜ் புக்க தான் படிக்கிறியா இல்லனா ஏதாவது லவ் லெட்டர் படிக்கிறியா? ஏய், என்ன இங்க பாரு, நீ இப்படி ஒதுங்க பிரச்சனை பேசாத. முந்திரி கொட்டா. ஏய், யார் பத்தி முந்திரி கொட்டான்னு சொல்றா? இங்க பாரு, நீ படிக்கிறன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் புக் எடுத்து வச்சு படிக்கிற ஆளே கிடையாது. என்ன உன் ஆளு எவனாவது லெட்டர் எழுதி கொடுத்துருக்கானோ, அததான் பணிவா உட்காந்து படிச்சிட்டு இருக்கியோ? பாரு, சும்மா என் விஷயத்த தலையிடாதடி. உனக்கு முதல்ல இருந்து போ. நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், இருந்து போய் தொலை. இந்த வீட்டுல எனக்கு இங்க இடம் இருக்கு, நானும் இங்கதான் உட்காருவேன். நீ என்ன போன்னு சொல்லாத. உனக்கு போக இஷ்டம்னா நீ இருந்து போ. அப்படியோ இப்ப நீ பாக்க பத்தி பேசிட்டு இருக்கோம். அது சரி, பேசுங்க. உனக்கு எப்படி இந்த வீட்டுல பங்கு இருக்கோ அதே போல இந்த கேசரியிலும் எனக்கும் பங்கு இருக்கு. இத கொடு. ஏய் லூசு, எதுக்கு நீ இப்படி கேசரிய போடுங்கல? ஒழுங்கா கொடு. எனக்கு பசி தாங்கல. இந்த எருமை எப்ப வரும்னு தெரியல. அது வர வரைக்கும் பசியோட இருக்கணுமே. இருக்கிற கேசரி எடுத்து வந்து சாப்பிட்டாக்கா அதையும் பிடிங்கிக்கிறேன். எருமை மாடு, நீ தான் ஈவினிங் காலேஜ் விட்டு வந்ததும் உன் பங்கு சாப்பிட்டுட்டல. இது என்னோடது. என்னோட எதுக்கு நீ போடுங்கிற? குடு நீ. நீ தின்னு மட்டும். ஈவினிங் நீ எவ்வளவு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நானும் பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு மேடம் கோயில் ரொம்ப நாள் கேசரி பக்கம் வரல. உடனே இப்ப என்னமோ ஈவினிங் எதுவுமே சாப்பிடாத மாதிரியும் இப்பதான் சாப்பிடுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு பசி எடுத்துக்கிச்சோ? ஏய் மேலா, நான் சாப்பிட்றத பத்தி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குதுன்னா எழுந்து உள்ள போய் உட்காந்து தின்னு. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? உனக்கு முதல்ல எழுந்து போ. நீ எழுந்து போகணும். நாளை எழுந்து போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு வேணா நீ எழுந்து போ. நான் ஏன் எழுந்து போகணும்? நாளை எழுந்து போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். மறுபடியும் உன் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னதானே உங்க பிரச்சனை? பாரு மறுபடியும் என் கேசரி எடுத்துட்டு தின்னணும்னு பாக்குறாம்மா. ஈவினிங் அவ பங்கு கொடுத்து வச்சிடமா. இப்ப என்னதுல எடுக்க பாக்குறாம்மா. மன கையே வைக்கலாமா? ஏப்பா சொன்னேன், நான் எடுக்கலாம் இல்ல. நான் படிச்சுட்டு சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காமா. இருக்கணும், எனக்கு தலை வலியா இருக்குடி. ஏன்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்குதுமா, நான் எப்போ இந்த டைமுக்குள்ள சாப்பிட்டு தூங்கிடுவேன். இப்ப சாப்பிடவே இல்ல. எப்பமா சாப்பாடு போடுவீங்க? ஆமாமா, சிந்துக்கு மட்டும் இல்ல, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நாங்க எப்போ இந்த டைமுக்குள்ள சாப்பிட்டு தூங்கிடுவோம். இந்த அரவை கார்டு எப்பதாமா வரும்? இருமடி, கத்தாதீங்க. அவன் இந்த வேலையை முடிச்சிட்டு என்ன வந்திருப்பான்னு பார்த்தா இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது. ஆளை காலமே. தினமும் இத்தனை மணிக்கு தான் வருவாளா? இவ இத்தனை மணிக்கு வந்தா ஏன் தலை உருளுமே? நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கம்மா. இந்த டைம் அந்த சுந்தரி ஆண்டி வேலைக்கு கேட்டது வேணாம்னு சொல்லிருக்காமா. இவ அங்க போன நேரம் பாருங்க, இங்க நம்ம எல்லாம் பட்டினில இருக்கோம். எப்பவுமே அவ வந்து சமைச்சு சாப்பிடுறது. இன்னைக்கு எங்களால தாங்க முடியல. இது டெய்லினா எங்களால முடியாதுமா. அப்புறம் இது வீட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கவா? போட்டோம், போய் எங்கேயாவது ஏதாவது பண்ணட்டும். கால் நாக்கு பிரயோஜனமாவது இருக்கட்டும். ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி வருமானத்தை கொடுத்ததுன்னா சந்தோஷம் தான். இங்க இருந்து போய் தொலைற வரைக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கதான் பாக்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா இப்ப நாங்க பட்டினில இருக்கணும், எங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுமா. ஆமாமா, அவ நைட் வேலைக்கு போறது அப்பாக்கு தெரியுமா? சிரிச்சு விட்டுறாதீங்கடி. இவ வீட்டு வேலைக்கு போறது அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாருதான். இருந்தாலும் திடீர்னு பொண்ணு பாசம் வந்துருச்சுன்னா அதனால வீட்டு வேலைக்கு போறதுலாம் தெரியாது. துணி கடைக்கு வேலைக்கு போறது மட்டும் தான் தெரியும். நீங்க வேற அந்த மனுஷன் இருக்கும்போது எதுவும் பேசி கீசி வச்சிடாதீங்க, புரியுதா? எனக்கெல்லாம் புரியுது, நான் சொல்ல மாட்டேன். இந்த திணி பண்ணாரிட்ட சொல்லி வைமா. ஏதாவது உளறி இளறி வைக்க போது அப்பா முன்னாடி. பாருமா, எப்ப பாரு வேணும் எப்படி சொல்லிட்டே இருக்கா. நான் என்னம்மா அப்பா கிட்ட உளறி இருக்கேன்? இது வரைக்கும் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கேனாமா? நீ அதை எப்பெல்லாம் அடிச்சிருக்க? அன்னைக்கு கூட தோசை கரண்டில அந்த அடி அடிச்ச. நான் போய் அப்பா கிட்ட எதனா சொன்னேனா? இல்லல, எத்தனை வாட்டி அதை திட்டி இருக்கேன். அது மட்டுமா, அவங்க அம்மாவையும் சேர்த்து நீ நிறைய திட்டி இருக்க. இது எதற்கு நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன்? பாத்தியாமா, சொல்லியிருக்கேன். இப்ப மொத்தத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு நாள் அப்பா முன்னாடி சொல்லி வைக்க போறாமா? அடி, உன்னை பெத்ததுக்கு ஏதாவது பாருங்களா பார்த்து பெத்திருக்கலாம். நல்ல வேலை அந்த மனுஷன் நைட் டியூட்டின்னு வேலைக்கு போயாச்சு. இப்ப மட்டும் வீட்டுல இருந்தாரு, அவ்வளவுதான். மொத்த கதையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா பாரு. கொஞ்சம் வாயை மூடி தோலடி. அந்த மனுஷன் அவளை திட்டு வர இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பொண்ணு பாசத்துல நம்ம பக்கம் திரும்பிட்டாருன்னா? சரிம்மா, உங்களுக்கு பசிக்குதுமா, ஏதாவது பண்ணுங்கம்மா. சித்தி வாங்க மகாராணி, வாங்க. நீதான் வர நேரமாடி. ஏண்டி வேலையை முடிச்சு சீக்கிரம் வர மாட்டியா? அங்க என்ன ஏதாவது கதை அடிச்சுட்டு இருந்தே என்ன? ஐயோ சித்தி, கதை அடிக்கல சித்தி. நான் இப்படி போனா இவ்வளவு லேட் ஆகும் உங்ககிட்ட சொன்னல. அதனால சித்தி இந்த நைட் வேலை வேணான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. என்ன பண்ண, எல்லாமே முடிச்சிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சித்தி. ஏய், அம்மா கேள்விக்கிட்ட பதில சொல்லு. அது என்ன ஆக்கி பண்ணிட்டு இருக்க? இல்ல தேஜா, நடந்ததான் சொல்றேன். நான் வேலைலாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். இதை நான் சித்திக்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன். சரி போத நேரத்தை வந்துட்டலாம், சீக்கிரமா போய் சாம. இங்க எல்லாரும் பசியோட இருக்கும். இங்க பாரு, நாலு கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வழியை பாரு. குழந்தைங்க ரெண்டு பசியோட இருக்கீங்க. அதனால நேரத்துக்கு சாப்பிட்டு படுக்கிறவங்க காலையில காலேஜுக்கு போவேனா? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத நினைச்சிட்டியா? சித்தி இல்ல சித்தி, எதுவும் சமைக்க வேண்டியது இல்ல. நான் அங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்.
இட்லி சாம்பார் வடை பாயாசம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சித்தி. என்ன ஒன்னும் இல்லாத திருநாளா இன்னைக்கு அந்த சுந்தரியம்மா இவ்வளவு கொடுத்து அமைச்சிருக்கு? என்ன விசேஷம் சித்தி? அதான் சித்தி, அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருல்ல, அவருக்காக இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. நானும் செஞ்சேன், எல்லாமே நிறைய இருந்ததுனால. ஆனா அம்மா சொல்லல, ஐயா தான் எடுத்துட்டு போமான்னு சொன்னாரு, அதான் எடுத்துட்டு வந்தேன் சித்தி. ஐயா சொன்னாரா? எதை நம்புற மாதிரி இல்லையே. ஆமா சித்தி, ஐயாவும் சொன்னாங்க. அப்புறம் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அந்த சாரு, அவரும் சொன்னாரு, அதான் சித்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். வடை பாயாசம் இட்லி சாம்பார் எடுத்து வந்திருக்கேன், சீக்கிரம் எடுத்து வந்து போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வா சிந்து, எல்லாமே எடுத்து வைக்கிறேன், வா வந்து சாப்பிடு. சரி சரி போ, எல்லாத்தையும் எடுத்து வை, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. போ, நாளையில இருந்து இதே மாதிரி வராத, கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வழியை பாரு, புரியுதா? சித்தி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் சித்தி, அங்கேயும் செஞ்சுட்டு வரணும்ல. சரி உடனே பாட்டு பாடாத, ஓ எடுத்து வை, குழந்தைங்க ரொம்ப பசியில இருக்காங்க, அவங்க சாப்பிடட்டும். ஓ சரி சித்தி, நான் எடுத்து வைக்கிறேன். சிந்து தேஜா வாங்கண்ணே, வந்து சாப்பிடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சித்தி நீங்களும் வாங்க, நான் போறேன். இந்த அரவிக்கடை ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. நானும் அதான் தேஜா யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, அதான் என்னன்னு தெரியலையே. சம்திங் என்னமா இருக்கு, விடாதம்மா, கண்டிப்பா கேளு. அப்படி ஏதோ வாயை திறக்கலாம் வச்சுக்கோ, உன் ஸ்டைல கேட்பலாம், அந்த மாதிரி கேளுமா. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, எப்பவுமே அழுது வணிஞ்சிட்டு இருப்பா, இன்னைக்கு முகம் முழுக்க பல்லா இருக்கு. சின்ன விஷயம்னு தெரியல, அந்த வீட்டுக்கு வர வெளிநாட்டுல இருந்து பையன் வந்திருக்கான், இன்னைக்கு தானே வந்தா, அதுக்குள்ள என்னவா இருக்கும்? இது அப்படியே விடக்கூடாது, என்ன ஏதுன்னு அலசி ஆராயணும். சரி பசிக்குதுன்னு சொன்னீங்களா, போங்க போய் சாப்பிட்டு நீங்க போய் பாருங்க, காலேஜுக்கு போகணும்ல, போங்க. சரிம்மா, சிந்து மா சாப்பிட்டு போய் படிப்போம். சரிக்கா, வா போவோம். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, சொந்தம் என்னை கைவிட்டது, தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது, உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான். ஓசை ஒழுங்கிவிட்டாய், நிழலை கண்டு நடுங்கிவிட்டாய், கண்ணு தேடி வந்த மகளே தன்னை தொலைத்து மயங்கிவிட்டாய், தான் இருக்கின்ற இடத்தில் காணவில்லை, எங்கே எங்கே சொல் சொல். முதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை, அந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை, உன் புள்ள போட சத்தம் மக்கள் மீறாதே, ஜீவன் கொள்வாள் கண்ணா எங்கே கண்ணீரில் உயிர் துடிக்க, கண்ணா உயிர் கொடுக்க.